الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்மாறு தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதானுடைய இரண்டாவது வாரமாக இன்றைய குத்பா நாங்கள் தொடராக சகோதர சகோதரிகளே துவாக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமதானில் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வேறு காலம் கிடையாது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை மிக நெருங்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். ஏனைய காலங்களை விட நோம்பு பிடித்து குர்ஆன் ஓதி சதகாக்கள் கொடுத்து ஒரு பக்குவ நிலைக்கு ஒரு முஸ்லீம் அடைகிறார். நோம்பு பிடிப்பதே ஒரு பக்குவம். அந்த பக்குவத்தோடு இணைந்து இரவும் தொழுதால், சக நேரம் எழுப்பினால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கும். நெருக்கத்தை சகோதரர்களே குறைத்து விடக்கூடாது. முதலாவது நோம்புக்கும் இன்றைய 11வது நோம்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். உறவு கூட 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 நடக்கும் தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசனாக மாறுவோம். இறை நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகக்கூடிய சக்தி தான் அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஏன் 30 நாள் நோம்பு வைக்கப்படுகிறது? ஒரு மாதம் 10 நாள் நோம்பாக இருக்கலாம், 5 நாள் நோம்பாக இருக்கலாம். ஒரு மாத நோம்பு ஏனென்றால் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். 30 நாளும் நோம்பு பிடிக்கும் பொழுது, 30 நாளும் தொடர்ந்து இரவு வணக்கம் செய்யும் பொழுது, 30 நாளும் குர்ஆன் ஓதும் பொழுது, கேட்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்றுக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்துடைய விளைவு சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இதில் நாம் ஒவ்வொரு இரவிலும் ஓத வேண்டிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை ஓதாமல் நாம் யாரும் தூங்குவது கிடையாது. எவ்வாறு எழும்பியதோடு சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி ஆயத்தை ஓதுகிறோமோ, தூங்கும் பொழுது சகோதரர்களே ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தான் தூங்குவோம். இந்த ஆயத்துல் குர்சி என்பது இதில் உள்ள மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய 4 பேர்கள் இருக்கிறது. நேரடியாக எங்களுடைய துஆ கபூல் செய்யப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய 4 பேர்கள். அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியை பிரம்மாண்டமான ஆயத்தாக ஏன் அல்லாஹ் ஆக்கினான்? சகோதரர்களே, அதை பாவிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆயத்துல் குர்சி என்பது $50,000 பெறுமதியானதா அல்லது $1 மில்லியன் பெறுமதியானதா? ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியுடைய பெறுமதி சகோதரர்களே அதற்கான ஒரு நிர்ணயம் கிடையாது. அதை பாவிக்க தெரிந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சி என்ன சொல்றார்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் இவ்வாறு தொடங்குகிறான். அல்லாஹ் என்று தொடங்கக்கூடிய குர்ஆனுடைய 32 ஆயத்துகளில் ஒரு ஆயத்து தான் இது. அல்லாஹ் என்று தொடங்குது. எப்படி? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் அல்லாஹு ஸமத். இதே போலதான் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், அந்த அல்லாஹ் தான் ஹய்யுல் கய்யூம். ஹய் என்றால் உலகத்தில் உள்ள எல்லோருமே மௌத்தாகி விடுவாங்க. அல்லாஹ் மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் ஹய். அடுத்தது கய்யூம், அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் அல்லாஹ். இந்த ஹய்யுல் கய்யூம் இருக்குது. உலமாக்களிடத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகளில் ஒன்றுதான் ஹய்யுல் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம் என்ற சொல் அல்லாஹ்வுடைய இந்த 2 பெயர்கள் குர்ஆனில் அல்லாஹ் 3 இடங்களில் கொண்டு வருகிறார். ஒன்று சகோதரர்களே ஆயத்துல் குர்சியுடைய முதல் வரியிலே, இரண்டாவது சூரா ஆல் இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், ஆல் இம்ரானுடைய முதல் வரியிலே. மூன்றாவது சூரா தாஹாவிலே வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம், யா அல்லாஹ் நீ என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். ஏன் நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படுறோம்? ஏன் நாங்கள் மனிதர்களின் பக்கம் தேவையாகிறோம்? இந்த ஆயத்துல் குர்சியை படிக்காத, ஆயத்துல் குர்சியை சரியாக படித்து விளங்கி அமல் செய்வோமாக இருந்தால் உலகத்தில் யாருக்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் நாங்கள் குனிய தேவையில்லை. நாங்கள் அஞ்சுவதற்கும் பயப்படுவதற்கும் கையேந்துவதற்கும் பணிவதற்கும் தகுதியானவன் ஹய்யுல் கய்யூம். உலகத்தில் எவ்வளவு பேர் சக்திக்கு முன்னால் இந்த ஹய்யுல் கய்யூமை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? நாங்கள் சாதாரண மனிதர்களை பயந்து நடுங்கிறோம். ஆனால் முன்னோர்கள் ஹய்யுல் கய்யூமை பயன்படுத்தியது அந்த காலத்துடைய பெரும் ஆட்சியாளர்களுக்கு முன்னால். சாதாரண அல்லாஹ்வுடைய பேர் அல்ல ஹய்யுல் கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லனா ஷுஊனனா குல்லஹா வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன். மிக விசேஷமான துஆவிலே ஒரு துஆ தான் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். உனது ரஹ்மத்தை கொண்டு உதவி தருகிறோம் யா அல்லாஹ்.
அஸ்லிஹ் லனா ஷூனனா குல்லா, என்னுடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவாயாக, எல்லா விடயங்களையும் சீராக்குவாயாக. இது ஆயத்துல் குர்சியுடைய முதல் வரி. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றார்? லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கம் கிடையாது, பெரிய தூக்கம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன தூக்கம்? அல்லாஹ் தூங்குறானா? அல்லாஹ் தூங்கினா எங்க விடயங்களை யார் செய்யுது? யார் செய்யுது? உலகத்துடைய அதிகாரம் ஆட்சியை நடத்தாடி கொண்டிருக்கிறோமே. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض. வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வோடு யாரும் பேச முடியாது. கியாமத்துடைய நாள் இருக்குது, அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் சகோதரர்களை யாரும் சிஃபாரிஷ் செய்ய முடியாது. மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين ايديهم وما خلفهم. உங்களுக்கு முன்னால் உள்ளவைகள், உங்களுக்கு பின்னால் உள்ளவைகள் அனைத்துடைய அறிவும் அல்லாஹ்விடம் தான் இருக்கு. என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப 2 மணி 2:26 2:28 நடக்க போகுது தெரியாது. 3 மணிக்கு நடக்க போகுது அல்லாஹ் தான் தெரியும். நாளைக்கு நடக்க போகுது தெரியாது. يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அந்த அறிவு கொடுப்பார். وسع كرسيه السماوات والارض. அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கு, அல்லாஹ்வுக்கு ஆர்ஷ் இருக்கிறது போல அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கு. அல்லாஹ்வுடைய குர்சி இருக்குது வானங்கள் பூமியை விட விசாலமானது. அல்லாஹ்வுடைய குர்சி وسع كرسيه السماوات والارض ولا يؤوده حفظهما. வானத்தை பூமியை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுக்கு ஒரு நாள் கஷ்டம் இல்லை. அல்லாஹ் கஷ்டமா? அல்லாஹ்வுக்கு பாரம் இல்லை. கடைசி எப்படி அல்லாஹ் குர்சி முடிக்கிறார்? وهو العلي العظيم وهو العلي العظيم. அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் பிரம்மாண்டவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த ஆயத்தை பயன்படுத்தினாங்க. நாங்க நம்பிக்கை இல்லை, அவ்வளவு என்ன நம்பிக்கை போறோம். ஆயத்துல் குர்சி என்ன செய்ய? அதுக்கு ஒரு வேலை செஞ்சா 15 ரூபாய் கிடைக்கும், அது தெரியும் நம்பிக்கை. அது நம்பிக்கை இல்லை. ஆயத்துல் குர்சி என்னப்பா செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தை உருவாக்கி வைத்தது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை தான் சகோதரர்களே. அந்த காலத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க, அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு. அலா இப்னுல் ஹதரமி என்று சொல்றது, அலாவுல் ஹதரமி என்று சொல்றது. இவர பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த அலாவுல் ஹதரமியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி வச்சிருந்தாங்க. இவர் இந்த ஆயத்துல் குர்சியில் இருக்கிற ஒரு துண்ட ஓதினால துஆ கபூல் ஆகும். நீங்க இன்னைக்கு வாழ போய் கண்டு ஆச்சரியப்படுவீங்க. இவர் துஆ கபூல் ஆகுதா? ஆச்சரியப்பட தேவையில்லை சகோதரர்களே, நாங்களும் மாறும். அவ்வளவு தேவை. நாங்க மாறணும். என்ன செய்யணும்? மலை ஓடி சொல்லலாம். எவ்வளவு விஷ்ணு தள்ளி ஒரு துஆ கபூல் ஆகும். அப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னது என்ன? நெருங்கி நான் இறக்கிற குர்ஆன் ஓது, இந்த உலகமோட கையில் கொண்டு அல்லாஹ் விரும்பும் பாருங்க தள்ளிலை. 5 நேரத்தை தொழுது, நோம்பு பிடி, குர்ஆன் ஓது, திக்ர ஓது, ஒரு துஆ கபூல் ஆகும். அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் என்றால், இவர் இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிற பாலமான ஆயத்துல் குர்சி இதிலேயும் அந்த கடைசி சொல்லிருக்குது என்ன? வஹுவல் அலியுல் அஸீம். இத பயன்படுத்தி என்ன செய்யலாம்? எங்களுக்கு வஹுவல் அலியுல் அஸீம் அன்னிக்கு ஆசை தெரியுமா? இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு பிரயாணத்துல இருந்து இந்த அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட நான் அலாவுல் ஹதரமி அனுபவிக்கிறேன் சொல்றாங்க. அப்படி முன்னுவாங்க சஃபல் முன்னுவாங்க இது வாங்க சாய் முன்னுவாங்க அப்படி சஃபல் உட்கார்ந்து பேசி முன்னுவாங்க அல்லாஹ் செய்யும். அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பிரயாணத்துல இருந்து அந்த நேரம் பழைய கப்பல் நாங்க ஒரு இரவும் ஒரு பகலும் அந்த கடலுக்கு மேல பிரயாணம் செய்யும். எங்கள்கிட்ட எந்த விதமான கப்பலும் இல்லை. அலாவுல் ஹதரமி முன்னால வந்து சொன்னார், நான் ஒரு துஆ ஓதுறேன், நீங்க ஓதினத்தோட கடலுக்கு மேல போங்க. நாங்க ஆச்சரியப்பட்டு ஓதுறார். அவர் ஓதினார், யா அலியு யா அஸீம். என்ன ஓதுறாரு? யா அலியு யா அஸீம். எல்லாரும் தெரியும். ஆனா நாங்க கப்பல்ல பூட்டி வச்சிருக்கோம் அலியு அஸீம் பாக்கியலாம். நம்பிக்கை இல்லை. இரண்டாவது ஓதினார், யா அலீமு யா ஹலீம். முதலாவது யா அலியு யா அஸீம், இரண்டாவது யா ஹலி யா அலீமு யா ஹலீம் அப்படின்னு சொன்னார். நடங்க கடலுக்கு மேல நடந்து போனாங்க. எங்கட கால்ல கூட தண்ணி படல. என்ன சகோதரர்களே, கடலுக்கு மேல நடக்கிற ஸ்மோக் மேல நடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கை. சொன்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் கண்ணால கண்டேன். முதலாவது இவர துஆ கபூல் ஆகுது அலாவுல் ஹதரமி. இரண்டாவது நாங்க கடல்ல போகும் பொழுது, வஹைல தாண்டும் பொழுது எங்கட ஒரு ஆளுடைய பொருள் கீழ விழுந்து கடல்ல. அலாவுல் ஹதரமி அப்படியே கையை போட்டா பொருள் மேல வந்துச்சு. அவ்வளவுதான் சொன்னார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது நாங்க அப்படியே இருக்கும் பொழுது அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டார். அந்த பிரயாணத்துல மௌத்தானா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு எப்படி குளிப்பாரு? அந்த பாலைவனத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது நாங்க பார்க்கிறோம், மேகம் வருது எங்களை நோக்கி. ஒரு மேகம் எங்களை நோக்கி வந்தது, உடனே மழை பெய்யுது. ஏன்னா அலாவுல் ஹதரமி எப்படி பாட்டோம்? மழை பெய்ததோட நாங்க தண்ணி எல்லாம் எடுத்தோம், குடித்தோம். அலாவுல் ஹதரமி எப்படி பாட்டினோம்? குளிப்பாட்டி எங்க வாள்களால கபர் தோண்டினோம். பாலைவனத்துல வாள்களால கபர் தோண்டி அலாவுல் ஹதரமி அடக்கினோம். அடக்கும் பொழுது நாங்க புள்ள குடி தோண்டி இல்லை, கபர் நேரா தோண்டும். இப்ப கபர் நீங்க பாப்பீங்க மதீனாவுல எல்லாம் கபர் தோண்டும் பொழுது நேரா தோண்டி சைடுல தோண்டுவாங்க. சைடுல தோண்டி எடுத்துக்கிட்டா ஜனாஸாவை சைடுல வச்சிட்டு கல்ல இருக்கு, அது புள்ள குடி லாடங்க. நாங்க அந்த கபர் தோண்டி இல்லை, ஏன்னா வாளால தோண்டின கபர் தோண்டி அடக்கினோம் அலாவுல் ஹதரமி. இது அடக்கினாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது எங்களுக்கு பெரிய கவலை, பெரிய ஒரு முஸ்தஜாபு துஆ, துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமீர் எழுந்துட்டோம். நாங்க கவலையில போகும்போது மனிதர் சந்தித்தோம். அந்த மனிதர் எங்க இடத்துல பேசிக் கொடுக்கும் பொழுது நாங்க சொன்னோம், இப்படி தான் அமீர் மௌதானா அலாவுல் ஹதரமி, இவர் அடக்கிட்டு வரோம். நாங்க உடனே அந்த மனிதர் சொன்னார், இந்த இடத்துல மையத்தை அடக்காதீங்க, இந்த மிருகங்கள் வரக்கூடிய இடம், மிருகங்கள் அந்த மையத்தில் சாப்பிட்டும், தயவு செஞ்சு கபர் தோண்டி மையத்தை எடுத்து வேண்டிய அவரை தோண்டி அடக்குங்க அப்படின்னா. நாங்க என்ன செஞ்சோம்? போய் திரும்ப கபர் தோண்டினோம். அலாவுல் ஹதரமியுடைய கபர் தோண்டினோம். கபர் தோண்டினா கபர்ல மையத்தில் இல்லை, ஆனா கண் பார்வை தூரம் அளவு கபர் வெளிச்சமாக இருந்தது. சொன்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் அலாவுல் ஹதரமி அனுபவிக்கிறேன், அந்த உயர்ந்த மனிதர் இவர் அப்படின்னார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் வித்தியாசமானவர் அல்ல. அவர் பாவித்த வார்த்தை என்ன? எங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான். வஹுவல் அலியுல் அஸீம். அலியுல் அஸீம் பிரமாண்டவர், சாதாரணமானது அல்ல. அலீமு ஹலீம், யா அலீமு யா ஹலீம். இந்த நானும் தெரிஞ்ச ஒருவன். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இந்த 4 பேரும் தெரிஞ்ச ஒருவனுக்கு என்ன கவலை? ஏன் கவலை வரணும்? ஏன் அவன் பயப்படணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை. இது அலாவுல் ஹதரமி. சகோதரர்களே, இன்னொரு சஹாபி இருந்தாங்க, பரா இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தம்பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் மட்டும் வாக்கே இல்லை. நீங்க சொல்லலாம் அஸத் மர்துவா கபூல் ஆகுது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பேருக்கு படிச்சு கொடுத்தாங்க. முழு பேருக்கு படிச்சு கொடுத்தாங்க. பரா இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தம்பி. சஹாபாக்கள் பரா இப்னு மாலிக் கூப்பிட்டாங்க, பரா வாங்க. பராவுடைய விசேஷ அம்சம் என்ன தெரியுமா?
பரா சத்தியம் பண்ணி நடந்துரும். பரா சத்தியம் பண்ணி என்ன செய்யும்? நடந்துரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, என் அடியார்கள் அல்லாஹ் சிலர் அல்லாஹ் வைத்திருக்கிறான், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர் சத்தியம் செய்தால் அது நடந்துவிடும் சொன்னாங்க நபி அவங்க. மின்ஹுமுல் பரா, அதில் ஒரு தான் பரா என்றார். என்னைக்கு சகோதரர்களே, முஸைலமா யுத்தம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் பராவை கூப்பிட்டு அமுக்குவாங்க. பரா சத்தியம் பண்ணு, பரா சத்தியம் பண்ணார், யா அல்லாஹ் வெற்றியதா முஸைலமா அலி, அல்லாஹ் வெற்றி கொடுத்தார். ஒரு சத்தியம். என்னைக்கு சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா கேள்விப்பட்டிருக்கீங்க? தல்ஹா சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஸௌது தல்ஹா ஃபில் ஜைஷ் கைரும் மின் அல்ஃபி முகாத்தில். தல்ஹாவுடைய ஒரு சத்தம், தல்ஹாவுடைய ஒரு சத்தம் 1000 வீரர்களை விட சிறந்தது. என்னைக்கு சகோதரர்களே, 4வது சஹாபி இருந்தாங்க, கஅகா இப்னு அம்ர் தமீமி. கஅகா இப்னு அம்ர் தமீமி ரலியல்லாஹு. இவங்க எதுக்கு பயப்படல, யாருக்கும் பயப்படல. இவங்களுக்கு தான் உலகம் பயம். கையை தூக்கினாங்கடா முடிச்சு, கையை தூக்கினாங்கடா முடிச்சு. அதுக்கு தான் உலகமே பயந்து இவர்களை பார்த்து. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஹிம்ஸ் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு கடிதம் அபூபக்கர், நான் ஹிம்ஸ் வெற்றி கொள்ள போறேன், ஆனா 1000 பேர் தேவை கலீஃபா, 1000 பேர் அனுப்புங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் கடிதம் எழுதினாங்க, காலித் இடத்துல 1000 பேர் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு ஆளுக்கு அனுப்பி வைக்கிறேன் வெற்றி கொள்ளி. எப்படி இருக்கும்? ஒரு ஆள் என்ன செய்யலாம்? 40 பேர் இருக்கிறோம், 30 பேர் இருக்கிறோம், 100 பேர். என்ன சக்தி என்ன தெரியுமா சகோதரர்களே? எங்க சக்தி எங்க டொலர் இல்ல. எங்க சக்தி கடலா 2 ஊர் இருக்கலப்பா, இவர ரப்பானி அடிச்சு வச்சிருக்கீங்க இல்ல, இவர் ஒரு வாரத்தை பாருப்பா, அவர் உடுப்பா இல்ல. இதெல்லாம் சக்தி. எங்க சக்தி வஹுவல் அலியுல் அதீம். எங்க சக்தி ஹய்யுல் கய்யூம். எங்க சக்தி அல்லாஹ்வுடைய பேர். அவ்வளவு. அது சின்ன பிள்ளை பழகிட்டு வைங்க, மெல்ல வச்சு கொள்ள பிள்ளை கையோட. அவன் தான் தேவை எங்களுக்கு. கோடீஸ்வரன் தேவை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை சகோதரர்களே அலியுல் அதீமை பயன்படுத்தக்கூடியவர் தேவை. எங்களுக்கு தேவை பெரிய கோகிமா தேவை இல்ல. ஓதி பாருங்க, ஓதுங்க, சஹர்ல ஓதுங்க. இஃப்தாருடைய நேரம் ஏன் நீங்க இஃப்தார் செஞ்சு அரை மணி நேரத்துக்கு முன்னால சூராவை படிச்சு கொடுத்துட்டு நீங்க கவுஞ்சிருப்பீங்க, 10 நாள் கவுஞ்சிருப்பீங்க. ஹய்யுல் கய்யூம் அலியுல் அதீம் தான் துஆ இருக்கும். கவுஞ்சிருப்பீங்க, கவுஞ்சி பாருங்க. இது இவ்வளவு நம்பிக்கை ஏன் பழக்கம் தான். பிள்ளைகள் வந்து பழக்கம் இந்த துஆ அலியுல் அதீம் பயப்படும். என் பிள்ளைகள் அதை ஒன்று நடக்காது, படிச்சு கொடுங்க. ஆயத்துல் குர்சி. மனைவி மௌத்து என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க, படிச்சு கொடுங்க. அலியுல் அதீம் படிச்சு கொடுங்க. கியாமுல் லைல் வரப்போகுது, எங்க ஓத போறீங்க? சுஜூதுல இருந்து அலியுல் அதீம் கூப்பிடுங்க. சுஜூதுல தலையை 20 நிமிஷம் வச்சு ஹய்யுல் கய்யூம் கூப்பிடுங்க. உங்களோட சக்தி கூப்பிடுங்க. உங்களோட சக்தி மகத்துவம். எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயத்துல் குர்சி ஆரம்பிக்கும் சகோதரர்களே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு துஆ கபூல் ஆகும் தெரியுமா? இவங்களுக்கு எல்லாம் நபி அவங்க மௌத் ஆகும் பொழுது ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் ஒவ்வொரு லட்சம் டாலர் வச்சு மௌத் ஆகுறாங்க. அப்பா என்ன மௌத்துக்கு போறோம், செலவழிச்சு சந்தோஷமா வா. நாங்க யோசிக்க மாட்டேன். நாங்க யோசிக்க தெரியுமா? என்ன மௌத்துக்கு போற என்ன பிள்ளை நல்லா இருக்கும், வேண்டாம் பிள்ளை அக்கவுண்ட்ல எப்படியாவது ஒரு சேர்த்துவோம், ஒரு ஊட்டி எழுதி வச்சிருவோம், என்ன பிள்ளை நல்லா படிப்பிச்சிருவோம், அப்ப மௌத்துக்கு பிள்ளை நல்லா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத செஞ்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, துஆ கேளு கபூல் ஆகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மிஸ்ருடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. என்ன தெரியுமா? மிஸ்ருடைய நைல் நதி இருக்குது, மிஸ்ருடைய நைல் நதி, இதுக்கு வருடா வருடம் என்ன செய்ய வேண்டாம், ஒரு பெண்ணை அலங்கரித்து அந்த நதிக்கு பலி கொடுக்கும். இது வராம மிஸ்ருடைய நைல் நதி கொடுக்குறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு உஸ்தாத் இருக்காங்க, சொன்னாங்க செய்யாதீங்க, நான் என் கலீஃபாவுக்கு கடிதம் எழுதுறேன். சரி, உமர் ரலியல்லாஹு கடிதத்தை பாஸ் பண்ணி செஞ்சாங்க. ஒரு கடிதம் எழுதினாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் அப்துல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் இலா நைல் மிஸ்ர். கடிதம் பாருங்க. ஃபஇன் குன்த தஜ்ரி பினஃப்ஸிக ஃபலா தஜ்ரி வஇன் குன்த தஜ்ரி பிஇذنில்லாஹ் ஃபல்லாஹ் அஸ்அல் அன் யுத்ரிக். என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அடியான் உமரிடமிருந்து மிஸ்ருடைய நைல் நதிக்கு இந்த கடிதம், உன் விருப்பப்படி ஓடுறதாக இருந்தால் நீ ஓடாதே, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஓடுறதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன் உன்னை ஓட்டும்படி. சரி, கடிதம் வந்து சேர்ந்து ஆசைப்படலாம். முழு மக்கள் வந்து சேர்த்தாங்க. வாங்க பாருங்க, அப்படியே பிஸ்மில்லாஹ் கடிதம் போறாங்க. சொல்றாங்க, தண்ணி பீரிட்டு பாய தொடங்கிச்சு. 1400 வருடத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது சகோதரர்களே, இன்று வரை அந்த தண்ணி வத்தவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் அடித்துக் கொண்டே போகலாம். சம்பவங்கள் நடந்தவைகள் துஆ. ஏன் சொல்றேன் தெரியுமா? 10 நாள் முடிஞ்சிச்சு, இந்த 20 நாள் இருக்குது. இதற்குள்ள இந்த சக்தி என்ற உருவாக்கி கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இந்த சக்தி, இது பாரிய சக்தி. நீங்க அடுத்த வருடம் 30 நாள் நோம்பு பிடிப்பீங்களோ தெரியாது. வீணாக்கியாதீங்க நோம்பு, வீணாக்கியாதீங்க, கஷ்டப்பட்டு நோம்பு பிடிக்கிறீங்க. சாதிக்கணும் சகோதரர்களே, இந்த நோம்போட அல்லாஹ் இருக்கிற சக்தியை தான் கேளு. நான் துஆ கேட்டா தட்டப்படக்கூடாது. அதனால சகோதரர்களே, நோம்பு 1 இருந்து 10 வரைக்கும் துஆக்கள் படிச்சுவார். இன்னும் 20 நாள் துஆக்கள் படிக்க போறோம். என்னென்ன துஆ கேட்டா அல்லாஹ் கபூல் செய்வார். இது ஆக முக்கியமானதான் ஹய்யுல் கய்யூம் அலியுல் அதீம். ஆகவே சகோதரர்களே, மிஞ்சி இருக்கக்கூடிய 19 18 நாளோ தான். இதை வீணாக்கிடாமல் அதுவும் விசேஷமாக கடைசி 10 வருமே, இதுல முழு துஆவையும் கேட்டு கபூலாக்கிக் கொள்ளும். என்னென்ன வேணுமோ, எனக்கு என்னென்ன தேவையோ யார்ட்ட கேட்கணும், அல்லாஹ் இடத்துல. நேற்று இரவு பார்த்தோம், அல்லாஹ் எங்க இருக்கிறார்? அல்லாஹ் தூரத்தில் சகோதரர்களே. வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். நபியே, என் அடியார்கள் என்ன பத்தி உங்களை கேட்டா சொல்லுங்க. அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறார். எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்? வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். பிடை நரம்பு, இதை விட அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறார். மனைவியோ கூட்டாளிமாரோ தூரம், அல்லாஹ் நெருக்கம். அல்லாஹ்வோட பேசுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் நெருங்குவோம் இன்ஷா அல்லாஹ். கடைசி 10 ஆகும் பொழுது நீங்க எதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்பீங்களோ அல்லாஹ் கபூல் செய்வார். அந்த தகுதியை எங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை பயன்படுத்தக்கூடியவர்களாக யா அல்லாஹ் ஆக்குவாயாக. யா ஹய்யு யா கய்யூம் யா அலியு யா அதீம் யா ஹலீமு யா அலீம் யா அலீமு யா ஹலீம். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எஞ்சி இருக்கக்கூடிய நோன்பை சரியாக பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய நோன்புகளையும் கியாமுல் கபூல் செய்வாயாக. இந்த பள்ளிவாசலை கபூல் செய்வாயாக. இந்த ரப்பானியாவை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இதற்காக உதவி செய்தார்களோ, செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவரையும் கபூல் செய்வாயாக. இந்த செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கும் பல கோடி ரூபாய்கள் உலகத்திலும் ஆகிரத்திலும் நீ நாமமாக வழங்குவாயாக. யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் தைரியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல சிந்தனைகளை தருவாயாக. கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள், யா அல்லாஹ் சூனியத்தை விட்டு, திடீர் மரணங்களை விட்டு யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மணி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.